தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். 2. இரண்டாவதாக நாம் ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் காலம் என்பதாகும். மனிதனுக்கும் உலகத்திற்கும் உள்ள கால உறவை பற்றியும் அந்த காலத்தில் மனிதனின் செய்கைக்குள்ள இடத்தை பற்றியும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில்தான் ஆதி மனிதன் கீழே விழுந்தான். அதன் பலனாக மனித குலம் தோன்றியது. இன்று திருமணம் செய்யும் போது ஒரு மனிதன் இருப்பதை விட ஆதி மனிதன் சுதந்திர குறைவாக இருந்ததாக காணப்படுகிறது. இதனால்தான் காலத்தினால் என்னோடு சம்பந்தப்பட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்த மக்களின் நடவடிக்கைகள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறவர்களின் சுதந்திரத்தைப் போல காணப்படவில்லை. இதன் விளைவுகளை என்னால் இன்னமும் அறிய முடியவில்லை. சுதந்திரத்தை பற்றியோ அவசியத்தை பற்றியோ நாம் கொண்டுள்ள உருவகத்தின் தரமானது இந்த விஷயத்தில் சம்பவம் நடந்த காலத்திற்கும் நாம் அதை பரிசீலனை செய்யும் காலத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பொறுத்து கூடவோ குறையவோ இருக்கும். நான் இப்பொழுதுள்ள அதே சந்தர்ப்பங்களில் ஒரு வினாடிக்கு முன்பாக நான் செய்த ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்கும்போது என்னுடைய செய்கை சந்தேகம் இல்லாமல் சுதந்திரமாக செய்யப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பாக வேறு விதமான சந்தர்ப்பங்களில் நான் செய்த ஒரு காரியத்தை பற்றி யோசிப்பேனானால் நான் ஒன்றை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதாவது அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருந்திருந்தால் அதனால் ஏற்பட்ட நல்ல மனதிற்குகந்த அவசியமான பலன்கள் ஏற்பட்டிருக்க முடியாதென்று தோன்றுகிறது. இன்னும் 10 வருஷங்களுக்கோ அதற்கு முன்பாகவோ நான் செய்த ஒரு காரியத்தை பற்றி யோசித்து பார்த்தால் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இன்னும் தெளிவாக எனக்கு காணப்படுகின்றன. அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருந்திருந்தால் என்ன பலன் நேரிட்டிருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்வது கஷ்டமாய் இருக்கும். இன்னும் பின்னால் சென்று நான் யோசிப்பேனானால் அல்லது எனது முடிவை கூற இன்னும் ஒத்திவைத்துக் கொண்டு போவேனானால் எனது செய்கையில் உள்ள எனது சுதந்திரத்தை பற்றிய நம்பிக்கை அதிக சந்தேகத்திற்கு இடமாய் விடுகிறது. சரித்திரத்திலும் மனித குலத்தின் பொதுவான விஷயங்களில் நடந்த சம்பவங்கள் இதே மாதிரியான நம்பிக்கை வரிசையிலேயே காணப்படுகின்றன. நமது காலத்தில் நடக்கும் ஒரு சம்பவமானது அதில் கலந்து கொண்டவர்களின் செய்கையினால் தான் சந்தேகமில்லாமல் ஏற்பட்டதென்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் வெகு காலத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நாம் யோசிக்கும் போது அதனால் ஏற்பட்ட பலன்களை நாம் காண்கிறோம். ஆகவே அதை பற்றி வேறு விதமாக நாம் எதுவும் யோசிக்க முடியாது. சம்பவங்களின் காலம் பின்னால் போக போக அவை எதேச்சாதிகாரமாக செய்யப்பட்டதாக நமக்கு தோன்றுவதில்லை. ஆஸ்திரோ-பெர்ஷிய யுத்தம் பிஸ்மார்க்கின் தந்திர நடவடிக்கைகளின் பலனாக ஏற்பட்டது என்று சந்தேகம் இல்லாமல் நமக்கு தோன்றுகிறது. நெப்போலியனின் யுத்தங்கள் கூட வீரர்களின் விருப்பத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்று நமக்கு இன்னமும் தோன்றுகின்றன. ஆனால் சிலுவை யுத்த காலத்தில் அந்த சம்பவம் சரித்திரத்தில் அதற்குரிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். அது இல்லாமல் தற்கால ஐரோப்பிய சரித்திரத்தை நாம் மனோராஜ்யம் செய்யக்கூட முடியாது. சிலுவை யுத்தத்தை பற்றி எழுதிய சரித்திரக்காரர்களுக்கு அந்த சம்பவம் ஏதோ சிலருடைய விருப்பங்களின் பலனாக ஏற்பட்டதென்று தோன்றலாம். மக்கள் குடி பெயர்ந்து போன விஷயத்தை பற்றி பேசும்போது ஐரோப்பாவின் புனருத்தாரணம் முழுவதும் அட்டல்லா அன்ஸ் மன்னர் வின் விருப்பத்தை பொறுத்து இருந்தது என்பது இன்று ஒருவர் மண்டையிலும் நுழைவதில்லை. சரித்திரத்தில் முன்னால் உள்ள காலங்களுக்கு போக போக சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருந்தவர்களின் சுதந்திரத்தை பற்றி நமக்கு சந்தேகம் அதிகரிக்கிறது. அவசியத்தின் சட்டமே நமக்கு அதிகமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் ஆலோசனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வாதத்தினால் ஏற்படும் காரணங்களின் சங்கிலி முடிவற்றதாய் இருக்கிறது. அதற்குள் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனின் செய்கையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அவையெல்லாம் அதில் அடங்கி இருக்க வேண்டும். அதாவது முன்னால் நடந்த ஒரு காரியத்தின் பலனாக பின்னால் கடக்கப் போகும் ஒரு காரியத்திற்கு காரணமாக அடங்கி இருக்க வேண்டும். இவற்றின் தராதரங்களை கவனிப்பதே மூன்றாவதாக நாம் ஆலோசிக்க வேண்டிய விஷயம். மனிதனை ஆட்சி செய்யும் உடற்கூறு சாஸ்திரம், மனோதத்துவ சாஸ்திரம், சரித்திர சாஸ்திரம் ஆகியவைகளை நாம் நன்றாய் ஆராய்ந்து அறிந்து கொள்வது நல்லது. ஒரு சம்பவத்திற்கு காரணமாக உடற்கூறு, மனோ தத்துவம், சரித்திரம் ஆகியவைகள் எவ்வளவு தூரம் பொறுப்பாய் இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் எளிமையானதாகவும் மனதையும் குணத்தையும் பொறுத்த விஷயம் சிக்கல் இல்லாமலும் இருந்தால் நமது காரியங்களும் மற்றவர்களின் காரியங்களும் அவசியத்திற்கு அதிகமாக கட்டுப்பட்டவையாகவும்
சுதந்திரம் குறைவாக உள்ளதாகவும் நமக்கு காணப்படும். ஒரு குற்றமோ, ஒரு நல்ல காரியமோ, அல்லது ஒரு ஒழுக்க குறைவான விஷயமோ செய்யப்படும் போது அதன் காரணத்தை நாம் அறியாத வரையில் அதற்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்கிறோம். குற்றத்தை பொறுத்தவரையில் அதற்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் வெகு அவசரமாக கேட்கிறோம். நல்ல காரியத்தை பொறுத்த வரையில் அதன் சிலாக்கியத்தை மிகுந்த உயர்வாக மதிக்கிறோம். நமக்கு சிரத்தை இல்லாத ஒரு காரியத்தை பொறுத்தவரையில் அதில் தனித்தன்மையையும் கற்பனையையும் சுதந்திரத்தையும் அதிகமாக காண்கிறோம். ஆனால் அந்த காரியத்திற்குரிய எண்ணற்ற காரணங்களில் ஒன்றாவது நமக்கு தெரியுமானால் அவசியம் என்ற தன்மை அங்கு இருப்பதை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆகவே குற்றத்திற்கான தண்டனையை நாம் அவ்வளவாக வற்புறுத்துவது இல்லை, அல்லது அந்த நல்ல செய்கையின் சிலக்கியத்தை ஒப்புக்கொள்ளுவதும் இல்லை, அல்லது அந்த கற்பனை செய்கையின் சுதந்திரத்தை நாம் அங்கீகரிப்பதும் அல்ல. கெட்டவர்களுடன் ஒரு குற்றவாளி பழகியவன் என்பது நமக்கு தெரிந்ததும் அவனுடைய குற்றம் நமது கண்களில் குறைவாகவே காணப்படுகிறது. தாய் தந்தையினுடைய சுயநல தியாகமும் அல்லது ஒரு பரிசை எதிர்பார்த்து செய்யப்படுகிற யாகமும் ஒன்றையும் எதிர்பாராமல் செய்யும் சுயநல தியாகத்தை விட தெளிவாக நமக்கு காணப்படுகின்றன. ஆகவே நமது அனுதாபம் குறைகிறது. அவர்களுடைய சுதந்திர குறைவும் அதில் காணப்படுகிறது. ஒரு மதப்பிரிவையோ ஒரு கட்சியையோ ஸ்தாபிக்கிறவர் அல்லது ஒன்றை கண்டுபிடிக்கிறவர் தங்களுடைய வேலைகளுக்காக எம்மாதிரி எப்படி வழிகளை வகுக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டதும் அவர்கள் மீதுள்ள மதிப்பு நமக்கு கரைகிறது. நாம் ஏராளமான உதாரணங்களை பெற முடியுமானால் மக்களின் செய்கைகளில் உள்ள காரணத்திற்கும் காரியத்திற்கும் உள்ள பரஸ்பர சம்பந்தத்தை அறிவதற்கு நாம் இடைவிடாமல் முயற்சி செய்வோமானால் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் கட்டாயத்தின் மீதே செய்யப்படுவதாக தோன்றும். காரியத்தோடு காரணங்களை மிகுந்த பொருத்தமாக நாம் அமைக்கும் போது அவர்களுடைய சுதந்திரம் குறைவாய் இருப்பதாக நமக்கு தோன்றும். சாதாரண காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்வோமானால் அம்மாதிரியான காரியங்களை ஏராளமாக நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டால் அவசியம் என்பதற்கு அவர்கள் அடிமைப்பட்டிருப்பது நாணயமற்ற விதமாக மகன் நடந்து கொள்வதும், கெட்டவர்களின் சகவாசத்தால் ஒரு பெண் தவறாய் நடந்து கொள்வதும், ஒரு குடிகாரன் ஏராளமாய் குடியில் மூழ்குவதும் நமக்கு அவர்களின் காரணங்களை அறியும் போது அவர்களின் செய்கைகள் சுதந்திர குறைவினால் செய்யப்பட்டதாகவே தோன்றும். ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் ஒரு குழந்தையைப் போல மன வளர்ச்சி இல்லாமல் இருக்குமானால், அல்லது ஒரு பைத்தியக்காரன் செய்வதைப் போலவோ அல்லது ஒரு அறிவில்லாதவன் செய்வதைப் போலவோ இருக்குமானால் அதற்கான காரணங்களை நாம் அறிந்த பின்பு அவனுடைய தன்மையையும் அவனுடைய புத்திசாலி தனத்தையும் கருத்தில் வைத்து யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை நாம் காண்கிறோம். அதாவது அவசியம் என்பது அதிகமாகவும் சுதந்திரம் என்பது குறைவாகவும் இருப்பதாக நாம் காண்கிறோம். ஆகவே காரியத்தை தாண்டிவிடும் காரணத்தை நாம் அறிந்தவுடன் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதை நாம் முன்னதாகவே சொல்லிவிட முடியும். நாம் ஆலோசனைக்கு எடுத்துக்கொண்ட இந்த 3 விஷயங்கள் மீதுதான் குற்றங்களுக்கான பொறுப்பற்ற தன்மைகளும் சட்டங்களின் கையாலாகா தன்மைகளும் அமைந்திருக்கின்றன. ஒரு மனிதனின் செய்கையை பற்றி தீர்ப்பு கூறும்போது எந்த சந்தர்ப்பங்களில் அந்த மனிதன் இருந்தான் என்பதை நாம் எவ்வளவு தூரம் கூடுதல் குறைவாக அறிந்திருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் கூடுதல் குறைவான பொறுப்பும் காணப்படுகிறது. அதே மாதிரி செய்கை செய்யப்பட்ட காலத்திற்கும் அதை பற்றிய ஆராய்ச்சிக்கும் இடையில் உள்ள கால அளவின் கூடுதல் குறைதலை பொறுத்தும் அது இருக்கிறது. அதே மாதிரி அந்த சம்பவத்திற்கான காரணங்களை நாம் எவ்வளவு தூரம் கூடுதல் குறைதலாக அறிந்திருக்கிறோமோ அதை பொறுத்தும் அது இருக்கிறது. 10. ஒரு மனிதனின் வாழ்க்கையைப் பற்றி நாம் யோசிக்கும் போது வெளி உலகத்தில் உள்ள தொடர்பின் கூடுதல் குறைதலும் காலத்தின் கூடுதல் குறைதலும் காரணங்கள் மீதும் நம்முடைய சார்பின் கூடுதல் குறைதலும் சேர்ந்து சுதந்திரம் அவசியம் என்ற உருவகங்களை கூட்டவோ குறைக்கவோ செய்கின்றன. வெளி உலகத்தோடு உள்ள சம்பந்தம் தெளிவாய் தெரிந்துள்ள ஒரு மனிதனின் விஷயத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோமானால் காரியத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில் உள்ள காலம் அதிகமாய் இருக்குமானால் காரியத்திற்கான காரணங்கள் தெளிவாய் தெரியுமானால் நாம் அங்கே அவசியத்தை அதிகமாகவும் சுதந்திரத்தை குறைவாகவும் உருவகம் செய்கிறோம். வெளித்தொடர்புகள் மிகவும் குறைவாகவுள்ள ஒரு மனிதனின் விஷயத்தை நாம் ஆராய்வோமானால் அவனுடைய செய்கை சமீபத்தில் நடந்திருக்குமானால் அதற்கான காரணங்கள் நமக்கு தெரிய முடியாமல் இருக்குமானால் அங்கே அவசியம் குறைவாகவும் சுதந்திரம் அதிகமாகவும் உள்ள ஒரு உருவகத்தை நாம் செய்கிறோம். நாம் வேறு முறையில் அதை நோக்கினாலும் வெளி உலகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை நாம் எவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டாலும் அந்த தொடர்பு நமக்கு எவ்வளவுதான் கிடைக்காமல் இருந்தாலும் கால அளவு எவ்வளவுதான் கூடுதல் குறைதலாக இருந்தாலும் காரியத்திற்கான காரணங்கள் எவ்வளவுதான் தெளிவாகவும் தெளிவற்றவையாகவும் இருந்தாலும்
மேலே சொன்ன 2 விஷயங்களில் எதிலுமே நாம் பூரண சுதந்திரத்தையோ அல்லது பூரண அவசியத்தையோ காண முடியாது. ஒன்று, வெளி உலகத்தின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருப்பதாக ஒரு மனிதனை எவ்வளவு தூரம்தான் நாம் மனோராஜ்யம் செய்தாலும் இடைவெளியில் இருந்து அவன் சுதந்திரம் அடைந்திருப்பதாக நாம் ஒரு பொழுதும் நினைக்கவே முடியாது. ஒவ்வொரு மனித செய்கையையும், தவிர்க்க முடியாதபடி அவனைச் சுற்றியுள்ள சூழ்நிலையும் அவனுடைய சொந்த உடலும் ஆண்டு வருகின்றன. எனது கையை நான் உயர்த்துகிறேன், மீண்டும் நான் தொங்கவிடுகிறேன், எனது செய்கை சுதந்திரம் உள்ளதாக காணப்படுகிறது. ஆனால் என்னுடைய கையை ஒவ்வொரு திசையிலும் நான் உயர்த்த முடியுமா என்று என்னையே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பொழுதுதான் என்னைச் சுற்றிலும் உள்ள வஸ்துக்களோ என்னுடைய உடல் அமைப்போ தடை செய்யாமல் இருக்கக்கூடிய திசையை நோக்கியே நான் எனது கையை உயர்த்தினேன் என்று கண்டுகொள்ளுகிறேன். எத்தனையோ திசைகள் இருக்க அவற்றில் இருந்து நான் ஒன்றைத்தான் பொறுக்கி எடுத்தேன். ஏனெனில் அந்த திசையில்தான் குறைவான இடையூறுகள் இருந்தன. என்னுடைய செய்கை சுதந்திரமாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு இடையூறுகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் சுதந்திரமாய் இருக்கிறான் என்று நாம் உருவகம் செய்ய வேண்டுமானால் இடைவெளிக்கு அப்பால் அவன் இருப்பதாக நாம் மனோராஜ்யம் செய்ய வேண்டும். அது அசாத்தியமான காரியம். 2, ஒரு காரியத்தைச் செய்த காலத்தையும் அதைப் பற்றி தீர்ப்பு கூறும் காலத்தையும் எவ்வளவுதான் நெருக்கி அமைத்தாலும் அந்த காலத்தில் இருந்து சுதந்திரம் அடைய முடியும் என்பதை நாம் உருவகம் செய்யவே முடியாது. ஏனென்றால் ஒரு வினாடிக்கு முன்பாக நான் செய்த காரியத்தை ஆலோசனை செய்து பார்ப்பேனானால் அது சுதந்திரமானதல்ல என்பதை நான் இன்னமும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் தடுக்க முடியாதபடி அந்த வினாடியும் அந்த வினாடியில் செய்யப்பட்ட காரியமும் இணைந்து நிற்கின்றன. எனது கையை நான் உயர்த்த முடியுமா? நான் உயர்த்துகிறேன். ஆனால் என்னையே நான் கேட்டுக்கொள்ளுகிறதாவது, கடந்து போன அந்த வினாடியில் என்னுடைய கையை உயர்த்தாமல் நான் இருந்திருக்க முடியுமா? இதைப் பற்றி என்னுடைய மனதில் நம்பிக்கை ஏற்படுவதற்காக அடுத்த வினாடியில் நான் கையை உயர்த்தாமல் இருக்கிறேன். ஆனால் நான் கேள்வி கேட்ட அந்த முதல் வினாடியில் நான் அம்மாதிரி இப்பொழுது செய்யாமல் இருக்கவில்லை. காலம் கடந்து போயிற்று. அதை என்னால் நிறுத்த முடியாது. நான் கையை உயர்த்திய காலமும் நான் கையை உயர்த்தாமல் இருந்த காலமும் ஒரே காலமல்ல. அல்லது நான் கையை உயர்த்திய காலத்தில் என்னைச் சுற்றி நின்ற காற்றும் இப்பொழுது என்னைச் சுற்றி நிற்கும் காற்றும் ஒரு காற்றல்ல. நான் என்னுடைய முதல் காரியத்தை செய்த அதே வினாடி இனி திரும்பி வராது. அந்த வினாடியில் என்னால் ஒரே காரியத்தைத்தான் செய்ய முடியும். நான் அச்சமயம் என்ன செய்திருந்தாலும் அது ஒன்றாயத்தான் இருக்க முடியும். ஒரு வினாடிக்கு பின்னால் என்னுடைய கையை நான் உயர்த்தாமல் இருந்தேன் என்றால் அதைக் கொண்டு முந்தைய வினாடியில் நான் உயர்த்தாமல் இருந்திருக்க முடியும் என்று நிரூபிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு வினாடியில் ஒரு காரியத்தைத்தான் நான் செய்ய முடியும். ஆகையால் அது வேறு எந்த காரியமாகவும் இருக்க முடியாது. அச்செய்கை சுதந்திரமானது என்று நினைக்க வேண்டுமானால் தற்காலத்தில்தான் அப்படி நினைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தற்காலம் என்பது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் மத்தியில் உள்ள தற்காலமாகும். அதாவது காலத்திற்கு புறம்பானதாகும். அம்மாதிரி காலத்திற்கு புறம்பாக செய்வது அசாத்தியமானது. 3, காரணங்களை பற்றி அறிந்து கொள்ளும் கஷ்டம் எவ்வளவுதான் அதிகரித்த போதிலும் பூரண சுதந்திர உருவகத்தை, அதாவது காரணமில்லாத காரியத்தை நாம் அடையவே முடியாது. ஒரு செய்கையில் விருப்பத்தின் தோற்றமான காரணத்தை கண்டுபிடிப்பது எவ்வளவுதான் கஷ்டமானதாய் இருந்தாலும் வாதமானது காரணத்தை மேற்கொள்ளவும் காரணத்தை கண்டுபிடிக்கவும் தூண்டுகிறது. ஏனெனில் காரணம் இல்லாமல் எந்த தோற்றத்தையும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு எனது கையை நான் உயர்த்துகிறேன். ஆனால் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எனக்குள்ள ஆசை இருக்கிறதே, அதுதான் என்னுடைய செய்கைக்கு காரணமாகும். ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென்று ஒருவன் எல்லாவிதமான செல்வாக்குகளில் இருந்தும் விடுபட்டு ஒரு காரியத்தை செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். 0க்கு சமமான அணுவளவான அவசியம்தான் அவன் காரியத்திற்கு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதாய் வைத்துக் கொள்ளுவோம். அப்படி இருந்தாலும் மனிதனுக்கு பூரண சுதந்திரம் இருப்பதாக நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. வெளி உலகத்து செல்வாக்கு அவனை பாதிக்காமல் இருக்குமானால், காலத்திற்கு புறம்பாக அவன் இருக்க முடியுமானால், காரணத்தில் இருந்து சுதந்திரமாக அவன் இருக்க முடியுமானால் அவன் ஒரு மனிதனாய் இருக்க முடியாது. அதே வழியில் ஒரு மனிதனுடைய செய்கை பூரணமாக சுதந்திர மற்றதாக இருக்கிறது என்றும் பூரணமாக அவசியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறது என்றும் நாம் ஒரு காலம் நினைத்து பார்க்கவே முடியாது. 1,
மனிதன் அமைந்துள்ள இடைவெளி நிலைமைகளை பற்றிய அறிவில் நாம் எவ்வளவுதான் உயர்ந்த போதிலும் அந்த அறிவு எப்பொழுதும் பூரணமாக முடியாது. இடைவெளி எப்படி எல்லையற்றதாக காணப்படுகிறதோ அதே மாதிரி அந்த நிலைமைகளும் எல்லையற்று காணப்படுகின்றன. ஆகவே மனிதனை தூண்டக்கூடிய அந்த எல்லா நிலைமைகளையும் நாம் வரையறுக்காமல் இருக்கிற வரையில் அவசியம் என்ற விதியானது பூரணமாய் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் தங்கியே நிற்கும். 2. நாம் சோதித்து பார்க்கும் செய்கையின் கடந்த காலத்திற்கும் அதை பற்றி தீர்ப்பு கூறும் காலத்திற்கும் இடையில் உள்ள காலத்தை எவ்வளவுதான் நாம் நீட்டினாலும் அந்த கால வரையறை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். ஆனால் காலம் என்பது எல்லையற்றது. ஆகவே இந்த முறையிலும் அவசியம் என்பது பூரணமாக ஏற்பட முடியாது. 3. ஒரு காரியத்திற்கான காரணத்தின் சங்கிலியை பற்றி நாம் எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் அந்த சங்கிலியை முழுவதும் நாம் அறிய முடியாது. ஏனெனில் அது எல்லையற்றது. ஆகவே அவசியம் என்பது பூரணமாக இருக்க முடியாது என்ற நிலைமைக்கே நாம் மீண்டும் வந்து சேருகிறோம். சில விஷயங்களில், உதாரணமாக மரணப்படுக்கையில் இருக்கும் மனிதனிடத்திலும் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை இடத்திலும் ஒரு பரிபூரண முட்டாளிடத்திலும் சுதந்திரம் என்பது பூரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதைக்கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்யும் மனிதனை கவனிக்கக்கூடாது. அப்படிச் செய்வது மனிதனை பற்றிய உருவகத்தையே நாசமாக்குவதாய் இருக்கும். ஏனெனில் சுதந்திரம் என்பது இல்லையானால் மனிதன் என்பதும் இல்லை. ஆகவே கொஞ்சங்கூட சுதந்திரம் இல்லாமல் அவசியம் என்ற சட்டத்திற்கு பூரணமாக மனிதனின் செய்கையை உட்படுத்துவதானது கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லாமல் மனிதனின் உருவகத்தை செய்ய முடியாததைப் போல அசாத்தியமானது. ஆகவே சுதந்திரம் எதுவும் இல்லாமல் மனிதனின் செய்கை அவசியம் என்ற சட்டத்திற்கு பூரணமாய் அடிமைப்பட்டிருப்பதாக நாம் எண்ண வேண்டுமென்றால் ஒன்று செய்ய வேண்டும். அதாவது இடைவெளியின் எல்லையற்ற உறவுகளை பற்றிய அறிவையும் காலத்தின் எல்லையற்ற கால வரையறையின் அறிவையும் காரணங்களின் எல்லையற்ற வரிசைகளின் அறிவையும் நாம் பெற வேண்டும். ஒரு மனிதன் பூரண சுதந்திரமாய் இருக்கிறான் என்றும் அவசியம் என்ற சட்டத்திற்கு அவன் உட்பட்டவன் அல்லவென்றும் நாம் எண்ணுவதானால் ஒன்று செய்ய வேண்டும். அதாவது அவன் தனித்து நிற்பதாகவும் இடைவெளிக்கு புறம்பாகவும் காலத்திற்கு புறம்பாகவும் காரணத்திற்கு சார்பில்லாதவனாகவும் யூகித்துக் கொள்ள வேண்டும். அவன் இருப்பதாகவும் நாம் முதலாவதாக குறிப்பிட்ட விஷயத்தில் சுதந்திரம் இல்லாமல் அவசியம் என்பது சாத்தியமானால் அவசியம் என்ற சட்டங்களில் மூலமாக அவசியத்தை பற்றிய ஒரு வரையறுப்பை நாம் பெற வேண்டும். அதாவது உள்ளே ஒன்றும் இல்லாத ஒரு உருவத்தை பெற வேண்டும். இரண்டாவதாக குறிப்பிட்ட விஷயத்தில் அவசியம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது சாத்தியமானால் நாம் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும். அதாவது இடைவெளிக்கும் காலத்திற்கும் காரணத்திற்கும் புறம்பானதான கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்ற கொள்கைக்கு நாம் வந்திருக்க வேண்டும். கட்டுப்பாடும் காலவரையறையும் இல்லாமல் போனால் அது ஒன்றுமே இல்லை, அல்லது உருவமற்ற ஒன்றாக மட்டுமே இருக்கும். அப்படியானால் உலகத்தை பற்றி மனிதனுக்குள்ள கருத்துக்கள் எல்லாம் 2 அடிப்படைகளின் மீதே அமைந்திருக்கின்றன என்ற முடிவுக்கு வருகிறோம். புத்திக்கு எட்டாத வாழ்க்கையின் சாராம்சம். அந்த சாராம்சத்தை வரையறுக்கிற சட்டங்கள். வாதம் சொல்லுகிறது, 1. இடைவெளி என்பதை பார்க்கக்கூடிய விதத்தில் அதன் பொருள்கள் எல்லாம் கொடுத்த போதிலும் அந்த இடைவெளி எல்லையற்றது. வேறுவிதமாக அதை பற்றி சிந்திக்க முடியாது. 2. காலம் என்பது ஒரு வினாடி கூட ஓய்வு இல்லாமல் எல்லையற்ற சலன் கொண்டிருக்கிறது. வேறுவிதமாக அதை பற்றி நினைக்க முடியாது. 3. காரணத்திற்கும் காரியத்திற்கும் உள்ள தொடர்பிற்கு ஆரம்பம் என்பது கிடையாதபடியால் முடிவு என்பதும் கிடையாது. உள்ளுணர்வு சொல்லுகிறது, 1. நான் தனியாய் இருக்கிறேன், உயிரோடு இருப்பது நான் ஒருவன்தான். ஆகவே இடைவெளியும் எனக்குள் அடக்கமானது. 2. ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தை தற்காலத்தில் நிலையாக உள்ள ஒரு வினாடியின் மூலம் நான் அளந்து பார்க்கிறேன். அது ஒன்றில்தான் நான் உயிரோடு இருக்கும் பிரக்ஞை எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நான் காலத்திற்கு புறம்பானவன். 3. நான் காரணத்திற்கு புறம்பானவன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்திற்குமான காரணம் என்பது நானேதான் என்று நான் உணர்கிறேன். அவசியத்தின் சட்டங்களை வாதம் சொல்லுகிறது. சுதந்திரத்தின் சாராம்சத்தை உள்ளுணர்வு கூறுகிறது. கட்டுப்படுத்தப்படாத சுதந்திரம்தான் வாழ்க்கையின் சாராம்சம் என்று மனிதனின் உள்ளுணர்வுக்கு தோன்றுகிறது. உள்ளே ஒன்று மில்லாத அவசியம் என்பதுதான் 3 உருவங்களில் மனிதனின் வாதம் என்பதற்கு தோன்றுகிறது. சுதந்திரம் என்பதுதான் பரிசோதிக்கப்படுகிற விஷயம். அவசியம் என்பதுதான் அதை பரிசோதிக்கிறது. சுதந்திரம்தான் உள்ளே உள்ள பொருள். அவசியம்தான் வெளி உருவம். பொருளுக்கும் உருவத்திற்கும் உள்ள உறவை போல இந்த இரு வகையான நடவடிக்கை மூலங்களை பிரிப்பதன் மூலம் பரஸ்பரம் தனித்தன்மையாகவும்
தனித்தனியாக புத்திக்கு எட்டாதவை யாகவுமான சுதந்திரத்தினுடையவும் அவசியத்தினுடையவும் உருவகங்களை நாம் பெறுகிறோம். அவைகளை ஒன்று சேர்ப்பதன் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையின் தெளிவான உருவகத்தை நாம் பெற முடியும். இந்த இரண்டு உருவகங்களும் அவைகளுடைய இணைப்பினால் உருவமாகவும் பொருளாகவும் பரஸ்பரம் வரையறுத்துக் கொள்ளுகின்றன. வாழ்க்கையின் உருவகத்தை இவற்றைத் தவிர வேறு விதமாக பெறுவது சாத்தியமே இல்லை. சுதந்திர விருப்பத்திற்கும் அவசியத்திற்கும் உள்ள ஒரு வகையான உறவை பற்றித்தான் மனித வாழ்க்கையில் நாம் அறிந்து கொண்ட விஷயமாகும். அதாவது வாதத்தின் சட்டங்களைப் பற்றிய உள்ளுணர்வேயாகும். இயற்கையின் வெளியுலகத்தைப் பற்றி நமக்கு தெரிந்ததெல்லாம் இதுதான். அதாவது இயற்கையின் வேதங்களுக்கும் அவசியத்திற்கும் உள்ள ஒரு விதமான உறவேயாகும், அல்லது வாதத்தின் சட்டங்களுக்கும் வாழ்க்கையின் சாரத்திற்கும் உண்டான உறவேயாகும். இயற்கையின் பெரிய வேகங்கள் நமக்கு வெளிப்புறமாகவே இருக்கின்றன. அவைகளைப் பற்றி நமக்கு பிரக்ஞை கிடையாது. நாம் அவைகளை ஆகர்ஷணம் என்றும் ஜடத்துவம் என்றும் மின்சாரம் என்றும் மிருக பலம் என்றும் அழைக்கிறோம். ஆனால் மனிதனிடம் இருக்கிற வாழ்க்கையின் வேகத்தை நாம் உணர்ந்து அதை சுதந்திரம் என்று அழைக்கிறோம். ஆகர்ஷணம் என்பதன் வேகத்தை தனியாக பிரித்து நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒவ்வொரு மனிதனாலும் உணர்ந்து கொள்ள முடியும். அவசியம் என்ற சட்டத்திற்கு அது எவ்வளவு தூரம் அடங்கி இருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொன்றிற்கும் கணம் உண்டு என்ற கொள்கையிலிருந்து நியூட்டனின் கொள்கை வரையில், அதைப்போல சுதந்திர விருப்பத்தின் வேகத்தையும் தனியாக பிரித்து நாம் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதை பற்றி ஒவ்வொருவருக்கும் பிரக்ஞை உண்டு. அவசியம் என்ற சட்டங்களுக்கு அது எவ்வளவு தூரம் உட்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் அதை பற்றி நாம் அறிய முடிகிறது. மனிதன் மரணமாக கூடியவன் என்பதிலிருந்து சிக்கலான பொருளாதார சரித்திர சட்டங்கள் வரையில் வாழ்க்கையின் இந்த சாரத்தை வாதத்தின் சட்டங்களுக்குள் கொண்டு வருவதுதான் அறிவு எனப்படுவதாகும். மனிதனின் சுதந்திர விருப்பம் நேரடியாக அவன் பிரக்ஞை கொண்டுள்ளதாகும். மற்ற வேகங்களில் இருந்து அது வேறுபட்டது. ஆனால் வாதத்தின் கண்களில் அம்மாதிரி அது எந்த வேகத்தில் இருந்தும் வேறுபட்டதாக தோன்றவில்லை. ஆகர்ஷணம், மின்சாரம், ரசாயன சேர்க்கைகள் ஆகியவைகளின் வேகங்கள்தான் ஒன்றில் இருந்து ஒன்று தனித்தனியாக விளங்குபவை. அவற்றை வெவ்வேறு விதமாக வாதம் வரையறுத்திருக்கிறது. மனிதனின் சுதந்திர விருப்ப வேகமானது அதே மாதிரி இயற்கையின் மற்ற வேகங்களில் இருந்து வாதத்தினால் கொடுக்கப்படுகிற வரையறுப்பினால் தனித்து விளங்குகிறது. வாதத்தின் சட்டங்கள் வரையறுக்கப்படுவதிலிருந்து, அதாவது அவசியத்தில் இருந்து, சுதந்திரம் என்பது ஆகர்ஷணம் அல்லது உஷ்ணம் அல்லது வளர்ச்சி செய்யக்கூடிய வேகம் ஆகியவற்றில் இருந்து எவ்விதத்திலும் வித்தியாசமாய் இருப்பதாக காணப்படவில்லை. ஏனெனில் வாதம் என்பதற்கு அந்த சுதந்திரம் என்பது வாழ்க்கையின் வரையறுக்க முடியாத க்ஷண நேரமுள்ள பரபரப்பேயாகும். வேகத்தின் வரையறுக்க முடியாத சாரமே வானத்தில் உள்ள கிரகங்களை கடத்தி வைக்கின்றன. அதே மாதிரி உஷ்ணம், மின்சாரம் அல்லது ரசாயன சேர்க்கை அல்லது ஜீவசக்தி ஆகிய வேகங்களின் வரையறுக்க முடியாத சாரம்தான் வானசாஸ்திரம், புதிக சாஸ்திரம், ரசாயனம், தாவர சாஸ்திரம், மிருக சாஸ்திரம் ஆகியவற்றின் பொருளாய் அமைகிறது. அதே வழியில்தான் சுதந்திர விருப்பத்தின் வேகமும் சரித்திரத்தின் பொருளாய் அமைகிறது. இந்த அறிய முடியாத வாழ்க்கையின் சாரத்தின் தோற்றங்களே ஒவ்வொரு விஞ்ஞானத்திற்கும் பொருளாய் அமைகிறது என்றாலும் அந்தச் சாரமானது தத்துவ விசாரணைக்கு உரிய பொருளாகவே அமைய முடியும். அதைப்போலவே இடைவெளியிலும் காலத்திலும் காரணத்தின் சார்பிலும் காணப்படுகிற மனித குலத்தின் சுதந்திர விருப்ப வேகமானது சரித்திரத்திற்கு பொருளாக அமைகிறது. ஆனால் இந்த சுதந்திர விருப்பம் என்பது தத்துவ விசாரணைக்கு பொருளாய் இருக்கிறது. அனுபவ விஞ்ஞானங்களில் நமக்கு தெரிந்தவைகளை அவசியத்தின் சட்டங்கள் என்றும் நமக்கு தெரியாதவைகளை ஜீவ சக்தி என்றும் அழைக்கிறோம். வாழ்க்கையின் சாரத்தில் நமக்கு தெரிந்தவைகளுக்கு மேலாக உள்ள தெரியாதவைகளையே ஜீவசக்தி என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி சரித்திரத்திலும் நமக்கு தெரிந்தவைகளை அவசியத்தின் சட்டங்கள் என்றும் நமக்கு தெரியாதவைகளை சுதந்திர விருப்பம் என்றும் நாம் அழைக்கிறோம். மனித வாழ்க்கையின் சட்டங்களில் நமக்கு தெரிந்தவைகளுக்கு மேலாக உள்ள தெரியாதவைகளை சரித்திரத்தில் சுதந்திர விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. 11. காலத்திலும் காரணத்தின் சார்பிலும் வெளி உலகத்தோடு மனிதனுடைய சுதந்திர விருப்பத்தினால் ஏற்படும் துவக்கங்களை சரித்திரம் சோதனை செய்கிறது. அதாவது இந்த சுதந்திரத்தை வாதத்தின் சட்டங்களை கொண்டு அது வரையறுக்கிறது. ஆகவே அந்த சட்டங்களினால் சுதந்திர விருப்பத்தை வரையறுக்கிற வரையில் சரித்திரம் என்பது ஒரு சாஸ்திரமாய்த்தான் இருக்க முடியும். ஒரு சுதந்திர வேகமானது வானத்தில் உள்ள கிரகங்களை ஆட்டி வைக்கிறது என்பதை வான சாஸ்திரத்தில் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அதே மாதிரி மனிதனின் சுதந்திர விருப்பமும் சட்டங்களுக்கு உட்படாமல் சரித்திர சம்பவங்களை நடத்தி வைக்கும் சக்தி வாய்ந்தது என்பதை
சரித்திரத்தை பொறுத்தவரையில் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இம்மாதிரி சொல்லுவதாய் இருந்தால் எந்த சாஸ்திரத்திற்கும் சட்டங்கள் உண்டு என்ற விஷயத்தை தவிடுபொடியாக்குவதாய் இருக்கும். ஒரு கிரகம் கூட சுதந்திரமாக அசைய முடியுமானால் கெப்லருடையவும் நியூட்டனுடையவும் சித்தாந்தங்கள் அடிபட்டு போகின்றன. வானத்தில் எந்த கிரகமும் இருக்க முடியும் என்ற உருவகமும் அடிபட்டு போகிறது. சுதந்திர விருப்பத்தினால் ஒரு காரியம் செய்ய முடியுமானால் சரித்திர சட்டம் ஒன்று கூட நிலைத்திருக்க முடியாது. அதே மாதிரி சரித்திர சம்பவங்களை பற்றி எந்த உருவகமும் ஏற்பட முடியாது. சரித்திரத்தை பொறுத்தவரையில் மனிதர்களின் விருப்பங்களை பற்றிய பாதைகள் இருக்கின்றன. அவற்றின் ஒரு முனை தெரியாத இடத்தில் மறைந்திருக்கிறது, மற்றொரு முனை தற்காலத்தை பற்றிய மனித விருப்பத்தின் உள்ளுணர்வில் அமைந்து இடைவெளி, காலம், காரணத்தின் சார்பு ஆகியவற்றில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் காட்சி எவ்வளவு அதிகமாக நமக்கு கண் முன்பாக தோன்றுகிறதோ அவ்வளவு அதிகமாக அந்த இயக்கத்தின் சட்டங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். அந்த சட்டங்களை கண்டுபிடித்து அவற்றை வரையறுப்பது தான் சரித்திரத்தின் பிரச்சனை. சரித்திர சாஸ்திரமானது இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையிலேயே சென்று சம்பவங்களுக்கான காரணங்களை மனிதனின் சுதந்திர விருப்பத்தில் கண்டுபிடிக்க அந்த சட்டங்களை சாஸ்திர பூர்வமாக சொல்ல முயற்சிப்பது முடியாத காரியமாகும். ஏனெனில் மனிதனின் சுதந்திர விருப்பத்தை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் அந்த வேகமானது சட்டத்திற்கு உட்பட்டதல்ல என்பதை நாம் ஒப்புக்கொள்ளுவோமானால் அந்த வினாடியே அந்த சட்டம் என்பது ஜீவித்திருப்பது சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது. இந்த சுதந்திர விருப்பம் என்ற பொருளை மிகச் சிறியதாக குறைத்தாலொழிய, அதாவது மிகச் சிறியதாய் அது இருக்கிறது என்று நாம் கருதினாலொழிய ஒன்றை செய்ய முடியாது. அதாவது அப்படிச் செய்தால்தான் காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது என்று நாம் நம்ப முடியும். அப்படியானால் காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக சட்டங்களை பிடிக்க வேண்டிய பிரச்சனை சரித்திரத்திற்கு ஏற்படும். அம்மாதிரி சட்டங்களை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி வெகு காலத்திற்கு முன்பே ஆரம்பமாயிற்று. அதோடு சரித்திரம் கைக்கொள்ள வேண்டிய புதிய முறைகளையும் வகுத்தார்கள். அதோடு சம்பவத்திற்கான காரணங்களை இடைவிடாமல் மேலும் மேலும் பிளந்து சோதிப்பதன் மூலம் சரித்திரத்தின் பழைய முறை தன்னுடைய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லா மனிதகுல சாஸ்திரங்களும் அந்த பாதை வழியாகவே போய்கொண்டிருந்தன. மிகச் சிறிய அளவை கண்டு பிடிப்பதற்கு சாஸ்திரங்களில் கஷ்டமான கணித சாஸ்திரம் பழைய பரிசீலனை முறையை கைவிட்டது. வெவ்வேறு விதமான அணுவிலும் அணுவான சிறியவைகளை கண்டுபிடிப்பதற்கு புதிய பரிசீலனை முறைகளை மேற்கொண்டது. காரணத்தின் உருவகத்தை கைவிட்டு அணுவிலும் அணுவான அறிய முடியாத மூலங்களின் சட்டங்களில் கணித சாஸ்திரம் சரண்டைந்திருக்கிறது. வேறு ரூபத்தில், ஆனால் அதே மாதிரியான சிந்தனை வழியில் மற்ற சாஸ்திரங்கள் முன்னேறுகின்றன. ஆகர்ஷண சித்தாந்தத்தை பற்றி நியூட்டன் வெளியிட்ட போது சூரியனுக்கோ அல்லது பூமிக்கோ கவரக்கூடிய தன்மை இருப்பதாக சொல்லவில்லை. பெரியவையில் இருந்து சிறியவை வரையுள்ள எல்லா பொருள்களுமே ஒன்றை ஒன்று கவரக்கூடிய தன்மை வாய்ந்ததாய் இருக்கிறது என்றே சொன்னார். அதாவது பொருள்களின் இயக்கத்திற்கான காரணத்தை பற்றி அவர் எதுவும் கூறாமல் பெரியவையில் இருந்து சிறியவை வரையில் உள்ள எல்லா பொருளுக்கும் உண்டான பொதுவான தன்மையை பற்றியே அவர் கூறினார். இதே மாதிரிதான் இயற்கை சாஸ்திரங்களும் செய்திருக்கின்றன. அதாவது காரணத்தின் கேள்வியை விட்டுவிட்டு சட்டங்கள் என்ற சித்தாந்தங்களையே அவை தேடுகின்றன. சரித்திரமும் அதே பாதையில்தான் நிற்கிறது. தேச மக்களுடையவும் மனிதகுலத்தினுடையவும் இயக்கத்தை பற்றி பரிசீலனை செய்ய சரித்திரம் விரும்புமானால் தனிப்பட்டவர்களின் வாழ்க்கைகளில் உள்ள காரியங்களை எடுத்து காட்டாமல் இருக்க அது விரும்புமானால் அது ஒன்று செய்ய வேண்டும். அதாவது காரணத்தின் உருவகத்தை அது தள்ளி வைத்துவிட்டு சுதந்திர விருப்பத்தை பிரித்து வைக்க முடியாத ஒன்றுக்கொன்று தொடர்பான அணுவிலும் ஆணுவான பொருள்களை பற்றி சட்டங்களை அது தேடி கண்டுபிடிக்க வேண்டும். 12. காப்பெர்னிக்களினுடைய சித்தாந்தம் கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பூமிதான் அசைகிறதே ஒழிய சூரியன் அசைவதில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளுவதானது நமது முன்னோர்களின் பிரபஞ்ச அமைப்பை பற்றி கொள்கை முழுவதும் தவிடுபொடியாகும்படி செய்கிறது. அந்த சித்தாந்தத்தை மறுப்பதன் மூலம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றிய புராதன கொள்கையை கைவிடாமல் வைத்திருப்பது ஒருவேளை சாத்தியமாய் இருக்கலாம். ஆனால் அந்த சித்தாந்தத்தை மறுக்காமல் பிட்டாலைமையை கொள்கைப்படி கிரக சஞ்சாரங்களை கற்று அறிவது சாத்தியமில்லாதது போல தோன்றலாம். ஆனால் காப்பெர்னிக்களின் சித்தாந்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பும் கூட பிட்டாலைமையின் வான சாஸ்திரத்தை வெகுகாலம் வரையில் கற்று வந்தார்கள். கிளாடியஸ் பிட்டாலைமி என்பவர் எழுதிய சாஸ்திரத்தில் சூரிய, சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களுமே பூமியை சுற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. பிறப்புகளின் எண்ணிக்கையும் குற்றங்களின் எண்ணிக்கையும் கணித சாஸ்திர சட்டங்களுக்கு உட்பட்டதுதான் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்ட காலத்தில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட பூகோள
பொருளாதார நிலைமைகளினால்தான் அரசாங்கங்களின் அமைப்புகளும் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்ட காலத்திலிருந்தும் பூமிகளில் ஏற்படுகிற விளைச்சல்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்புகளை பொறுத்துத்தான் மக்கள் குடிபெயர்வது இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலத்திலிருந்தும் எந்த அஸ்திவாரங்களின் மீது சரித்திரம் அமைக்கப்பட்டதோ அந்த அஸ்திவாரங்கள் நாசமாக்கப்பட்டுவிட்டன. இந்த புதிய சித்தாந்தங்களை மறுப்பதன் மூலம் சரித்திரத்தின் பழைய கொள்கையை நிறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் அவற்றை மறுக்காமல் மனிதனின் சுதந்திர விருப்பங்களின் பலனாகத்தான் சரித்திர சம்பவங்கள் நேரிடுகின்றன என்று கூறி அவற்றை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வது சாத்தியம் இல்லாதது போல தோன்றலாம். ஏனென்றால் ஒருவிதமான அரசாங்கத்தை ஸ்தாபித்ததற்கும் மக்கள் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்து போனதற்கும் பூகோள பொருளாதார மனித வர்க்க நிலைமைகள்தான் காரணம் என்று சொல்லுவதாய் இருந்தால் ஒரு விஷயம் அடிபட்டு போகிறது. அதாவது தனிப்பட்டவர்களின் சுதந்திர விருப்பத்தினால் ஏற்பட்டதாக நமக்கு காணப்படும் ஒரு வகையான அரசாங்கமோ அல்லது குடிபெயர்ச்சியோ அந்த சுதந்திர விருப்பத்தின் காரணமாக ஏற்பட்டவையல்ல என்று ஏற்படுகிறது. என்றாலும் அந்த பழையகால கொள்கைப்படி உள்ள சரித்திரத்தை புதிய சித்தாந்தங்களாகிய புள்ளிவிவர கணக்குகள், பூகோளம், அரசியல், பொருளாதாரம், மொழி நூல், பூதத்துவ சாஸ்திரம் ஆகியவற்றோடு கலந்தே கற்று வருகிறார்கள். ஆனால் பின்னால் சொல்லிய இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பழைய சரித்திர கொள்கையை நேரடியாக மறுக்கின்றன. பழைய கொள்கைகளுக்கும் புதிய கொள்கைகளுக்கும் உள்ள போராட்டம் புதிய தத்துவத்தில் நீண்டகாலமாக கடுமையாக நடந்து வந்தது. பழைய கொள்கைகளுக்கு காப்பாளனாக மதம் என்பது நின்று புதிய கொள்கையானது ஞானோதயத்தை எதிர்த்து நடப்பதாக குற்றம் சாட்டி வந்தது. ஆனால் உண்மையானது வெற்றி பெற்ற பின்பு அந்த புதிய அஸ்திவாரத்தின் மீது மதம் என்பது பலமாக தன்னை ஸ்தாபித்துக் கொண்டது. அதே மாதிரி இப்பொழுது நடந்து வரும் சரித்திரத்தின் பழைய கொள்கைக்கும் புதிய கொள்கைக்கும் உள்ள போராட்டமானது நீண்டதாகவும் கடுமையானதாகவும் இருக்கிறது. அதே மாதிரி மதம் என்பது பழைய கொள்கைக்கு பாதுகாவலனாக நின்று ஞானோதயத்தை கவிழ்ப்பதாக குற்றம் சாட்டுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் இரு பக்கங்களிலும் போராட்டமானது வெறியை கிளப்பிவிட்டு உண்மையை மறைக்கிறது. பல யுகங்களாக கட்டப்பட்டு வந்த கட்டிடம் தகர்ந்து போகிறதே என்று அதற்காக வருத்தமும் பயமும் ஒரு கட்சியில் இருக்கிறது. மற்றொரு கட்சியில் தகர்க்க வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. விளதீக தத்துவத்தின் உண்மைகளை எதிர்த்து சண்டை போட்டவர்களுக்கு ஒன்று தோன்றியது. அதாவது அந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டால் அவை கடவுள் மீதுள்ள நம்பிக்கையையும் ஆகாயத்தை படைத்ததாகவுள்ள நம்பிக்கையையும் பெண் துறவியின் புத்திரனான ஜோஷுவாவின் அற்புதத்தில் உள்ள நம்பிக்கையையும் அழித்துவிடும் என்று அவர்களுக்கு தோன்றியது. காப்பர்னிக்கஸ், நியூட்டன் ஆகியவர்களுடைய சித்தாந்தங்களை ஆதரிப்பவர்களுக்கு உதாரணமாக வாலுடேருக்கு ஒன்று தோன்றியது. அதாவது அந்த வான சாஸ்திர சித்தாந்தங்கள் மதத்தை அழித்து விட்டதாக தோன்றியது. அவர் ஆயர்சன சித்தாந்தத்தை ஒரு ஆயுதமாக கொண்டு மதத்திற்கு எதிராக அதை உபயோகித்தார். அதைப்போலவே இப்பொழுது ஒன்று தோன்றுகிறது. அதாவது ஆத்மாவினுடைய நல்லது கெட்டதினுடைய உருவகங்களை நாம் அழிக்க வேண்டுமானால் அல்லது அந்த உருவகங்களில் மீது அமைக்கப்பட்டுள்ள அரசாங்க மத கட்டுக்கோப்புகளை நாம் அழிக்க வேண்டுமானால் அவசியம் என்ற சட்டத்தை நாம் ஒப்புக்கொண்டால் போதும் என்று தோன்றுகிறது. வாலுடேர் அவருடைய காலத்தில் செய்ததைப் போல அவசியம் என்ற சட்டத்தை ஆதரிக்கிறவர்கள் அதை மதத்திற்கு விரோதமாக ஒரு ஆயுதமாக உபயோகிக்கிறார்கள். என்றாலும் சரித்திரத்தில் உள்ள அவசியம் என்ற சட்டமானது வான சாஸ்திரத்தில் உள்ள காப்பர்னிக்கஸ் என்பவரின் சட்டத்தைப் போலவே இராஜாங்க ஸ்தாபனங்களையும் மத ஸ்தாபனங்களையும் அழிக்கவில்லை, அவற்றின் அஸ்திவாரங்களை அவை பலப்படுத்துகின்றன. அக்காலத்தில் வான சாஸ்திரத்தில் தோன்றிய கேள்வியைப் போலத்தான் இக்காலத்தில் சரித்திரத்திலும் கேள்வி தோன்றி இருக்கிறது. அதாவது கண்ணுக்கு தோன்றும் அற்புதங்களை அளப்பதற்கு வரையற்ற ஒன்றை அளவாக உபயோகிக்கலாமா என்பதை ஒப்புக்கொள்ளுவதா இல்லையா என்பதன் மீதுதான் அபிப்பிராய பேதம் முழுவதும் தங்கி நிற்கிறது. அந்த விஷயம் வான சாஸ்திரத்தில் பூமி அசையாதது என்ற கொள்கையில் இருந்தது. சரித்திரத்தில் சுதந்திர விருப்பம் என்ற கொள்கையில் இருக்கிறது. பூமி அசைகிறது என்ற கொள்கையை ஒப்புக்கொள்ளுவதற்கு தடையாக நின்றது ஒன்றுதான். அதாவது பூமி அசையாமல் நிற்கிறது என்ற எண்ணத்தை மனதில் இருந்து நீக்கிவிட முடியாமல் இருந்ததுதான் அந்த தடையாகும். அதே மாதிரி தனிப்பட்ட நபர் இடைவெளி, காலம், காரணம் ஆகியவற்றின் சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சரித்திரத்தில் ஒப்புக்கொள்ளுவதற்கு தடையாக நிற்பது ஒன்றுதான். அதாவது அந்த சட்டங்களுக்கெல்லாம் உட்படாமல் தான் சுதந்திரமாக இருப்பதாக ஒருவர் நினைக்கும் நினைப்பை கைவிட முடியாமல் இருப்பதுதான் அந்த தடையாகும். வான சாஸ்திரத்தில் புதிய கொள்கை பின் வருமாறு சொல்லியது: பூமி தன்னை சுற்றுவதை நாம் உணர முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால்
பூமி அசையவில்லை என்று சொல்வது அசட்டுத்தனத்தில்தான் வந்து முடியும். பூமி அசைகிறது நாம் உணர முடியாவிட்டாலும் என்ற கொள்கையை நாம் ஒப்புக்கொள்ளுவோமானால் அதை பற்றிய சட்டங்களுக்கு அது ஒத்ததாய் இருக்கும். சரித்திரத்தில் புதிய கொள்கை பின்வருமாறு சொல்லுகிறது: சார்பு நமக்கு இருப்பதாக பிரக்ஞை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நமக்கு சுதந்திர விருப்பம் இருப்பதாக நாம் ஒப்புக்கொள்ளுவோமானால் அது அசட்டுத்தனத்திலேயே வந்து முடியும். ஆனால் வெளியுலகத்தின் மீதும் காலத்தின் மீதும் காரணத்தின் மீதும் நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளுவோமானால் அவற்றின் சட்டங்களுக்கு அது ஒத்ததாய் இருக்கும். முதலாவது விஷயத்தில் வெளிப்பரப்பில் நாம் அசையாமல் இருக்கிறோம் என்ற உள்ளுணர்வை நாம் துறந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியாத அசைவை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருந்தது. இப்பொழுதுள்ள தற்கால விஷயத்தில் அதே மாதிரி சுதந்திரம் என்ற நினைப்பையும் நாம் துறக்க வேண்டியது அவசியம். அதற்கு பதிலாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சார்பில்தான் நாம் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது பின்னுரையின் விளக்க குறிப்புகள். 4. மூன்றாவது நெப்போலியன் 1852 1871 வரையில் அரசாண்டு வந்தார். அவர் சிம்மாசனம் ஏறுவதற்கு முன்பாக அதை கைப்பற்ற 2 தடவைகள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தார். ஸ்ட்ராஸ்பர்க் என்ற இடத்தில் 1836 முதல் தடவையாக முயற்சி செய்த பின்பு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டார். மீண்டும் 1840 புலோனில் அவர் முயற்சி செய்தபோது கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். 6 வருஷங்களுக்கு பின்னால் சிறையில் இருந்து தப்பி இங்கிலாந்துக்கு போனார். போரும் அமைதியும் என்ற இந்த புத்தகத்தை எழுதுகிற சமயத்தில் அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாண்டு கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரி கூர்ஸ்கி என்பவர் பயங்கர ஜான் என்ற சக்கரவர்த்தியின் முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவராய் இருந்தார். தமது கண்டனத்தை காட்டுவதற்காக லித்துவேனியா என்ற நாட்டிற்கு தப்பி ஓடினார். அங்கிருந்து ஜானுக்கு அவருடைய கொடுமையையும் நம்பிக்கை துரோகத்தையும் எதேச்சாதிகாரத்தையும் கண்டித்து கடுமையாக கடிதங்கள் எழுதினார். ஜானும் அதே கடுமையோடு பதில் எழுதினார். அந்த பதிலில் கடவுளின் சட்டப்படி எதேச்சாதிகாரம் அவசியம் என்பதையும் மற்றவர்கள் அதற்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியத்தையும் பற்றி தமது தத்துவத்தை விளக்கியிருந்தார். 11வது நூற்றாண்டின் கடைசியில் நடந்து வந்த முதலாவது சிலுவை போரில் காட்பெரே என்பவர் ஒரு தலைவராய் இருந்தார். பீட்டர் என்ற சன்னியாசி ஒரு பிரெஞ்சுக்காரர். அவர்தான் முதலாவது சிலுவை போரை கிளப்பி விட்டவர் என்று பரம்பரையாக ஒரு பேச்சு உண்டு. மினே சிங்கரேஸ் என்பவர்கள் 12, 13வது நூற்றாண்டுகளில் பல இடங்களிலும் நாடோடி பாடகர்களாக சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். காதல் கீதங்களையும் சிலுவை போர் கீதங்களையும் பாடுவது அவர்களுடைய வழக்கம். 5. 1864 வருஷத்தில் பிரெஞ்சு இராணுவத்தின் உதவியை கொண்டு மாக்சிமிலியன் என்பவர் மெக்சிகோவின் சிம்மாசனத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவின் உள்நாட்டு யுத்தம் முடிந்த பின்பு அந்த பிரெஞ்சு இராணுவம் மெக்சிகோவை விட்டு கிளம்ப வேண்டியதாயிற்று. ஏனெனில் அமெரிக்க விவகாரங்களில் ஐரோப்பிய நாடுகள் தலையிடுவதை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒப்புக்கொள்ளவில்லை. போரும் அமைதியும் என்ற இந்த புத்தகத்தின் கடைசி பாகத்தை டால்ஸ்டாய் எழுதி கொண்டிருந்த போது 1867 வருஷத்தில் மாக்சிமிலியனை மெக்சிகோ மக்கள் சுட்டுக் கொன்றார்கள். முற்றும்.